இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா பான்ஸோட D10 ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் உங்களோட டேனோட அதாவது உங்கள் மூஞ்சியில் கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து 1 வீக்கில் நான் உங்களுக்கு இது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இதோட வீடியோ வந்து உங்களுக்கு ஒர்த் இல்லையா, நீங்கள் போடுற ஃபீட்பேக்ஸ் நீங்கள் பார்க்குற ரிவ்யூஸ் வச்சு தான் நான் அடுத்தது இதே மாதிரியான ஒரிஜினல் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒர்த்தா இல்லையாங்கிறத இப்போ எவ்ரிடே உங்களுக்கு போட்டு அதோட ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒருவேளை இது ஒர்த் இருந்துச்சுன்னா அதோட கமெண்ட்டையும் சொல்லுங்க, இல்லை அப்படின்றனா அதையோட கமெண்ட்டையும் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ஹிட் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரியான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ உங்களுக்கு ஒரிஜினல் ரிவ்யூஸ் வந்து கன்ஃபார்மாக போடுவேன். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ரொம்ப பவரு, அதனால லைட்டாக நம்ம எடுத்து இப்படி அப்ளை பண்ணாலே போதும். எப்பயுமே ஃபேஸ் வந்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி பண்ணுங்க, மசாஜ் பண்ண மாதிரி. இந்த கண்ணு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் தான், ஸோ ரொம்ப நம்ம அந்த இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், சம்திங் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது போடுறதுனால மட்டும் இல்லை, சம்திங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த க்ரீமில் D10 வந்து 1 வீக், அதாவது 1 வீக்கில் உங்களோட அது கருப்புன்னு சொல்கிறாங்க முடியல, அதில் வந்து ரெடியூஸ் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெடியூஸ் ஆகுதா இல்லையாங்கிறது தான் இந்த ப்ராடக்டோட இது. ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து நான் எவ்ரிடே இன்னைக்கு இப்போ பார்த்துட்டோமா நாளைக்கு என்னங்கிறத நான் பண்ணுறேன். இந்த வீக்குள்ளார இது ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 2. ஸோ ஃபேஸில் வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து Day 2ல் வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி எப்படி இருக்குது, என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல எடுத்தாச்சு. இப்போது தான் இந்த மாதிரி ஐயில் வந்து ரொட்டேஷன் கொடுங்க, ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து டார்க் ஸ்பாட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ இதோட யூசேஜ் இன்னைக்கு போடுறேன். பாருங்க டே 4. ஸோ இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். என் ஃபேஸ்ல இது வரைக்கும் ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ண வாட்டி ஏதாவது ஃபேஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா பாருங்க. ஸோ இவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். தினைக்கு இவ்வளோதான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஃபேஸ் பாருங்க. ஸோ அப்ளை பண்ணுற முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ இப்போ எப்படி இருக்கு. ஸோ இன்னொரு 3 days தான் இருக்கு. இன்னைக்கு 4th டேவா, இன்னொரு 3 days தான். ஸோ 1 week டேன் ரிமூவல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஃபோர் ஒரு ஃபோட்டோ, ஆஃப்டர் ஒரு ஃபோட்டோ, இது ரெண்டையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் நண்பா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 5. ஸோ இன்னைக்கான டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஸோ டே 5ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஸோ எப்பயும் மாதிரி தான் கொஞ்சம் எடுக்க போகிறேன். ஸோ ஃபேஸில் இப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா பாருங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 days தான் இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 7 days. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 6. இன்னைக்கான இதுதான். நம்மளுக்கு இந்த கண்ணுக்கிட்ட தான் கருவளை ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதாவது தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நாளைக்கு தான் கடைசி. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நாளைக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இதோட வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 days சேலஞ்சில் இன்னைக்கு தான் ஃபைனல் டே. ஸோ என் ஃபேஸில் இதுக்கு முன்னாடி இப்போ அப்ளை பண்ண வரைக்குமே ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்க. அண்ட் இன்னைக்கு தான் 7th day. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 1 weekல நம்மளுக்கு வந்து D10 வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட யூசேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஃபேஸை பாருங்க. நான் 7 days கண்டினியூஸாக உங்களுக்கோசரம் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிடே மார்னிங்கும் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு வேணும். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நேரில் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஃபோர் இந்த D10 வந்து நிஜமாலுமே டேனை ரிமூவ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்கள் பார்த்து நீங்களே ரிசல்ட் சொல்லுங்க. எனக்கு பர்சனலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஃபேஸ் வந்து அந்த அளவுக்குல டேன் வந்து என்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேன் ரிமூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, பர்சனலா நான் சொல்றது. ஸோ நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க 1 weekல ஏதாவது இந்த டேன் வந்து ஏதாவது ரிமூவ் ஆயிருக்கா அப்படின்னு ஏதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கீழே கமெண்ட் லைன்ல உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் இல்லையா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஸோ இதோட MRP பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருக்காங்க, ஸோ இதோட MRP பிரைஸ் பாத்தீங்கன்னா 220 போட்டிருக்காங்க. ஸோ D10 ரிமூவ் ஃபேஸ் வாஷ்ன்ற போட்டிருக்காங்க. பான்ஸ் வந்து விட்டமின் சி நேக்னமைடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ண சொன்னாலும் கீழே கமெண்ட் லைன்ல ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரியான வீடியோஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரிஜினல் ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறேன். எனக்கு பர்சனலா இந்த ப்ராடக்ட்ல வந்து எந்த வித டிஃபரன்ஸும் தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபேஸ் வாஷ் நார்மலா ஒரு சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா பிரைட் ஆகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்குன்ட்டே நம்ம வாங்கி யூஸ் பண்றப்ப அது எந்த லெவலுக்கு எஃபெக்டிவா இருக்கணுங்கிறது தெரியணும். ஸோ ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நுரை கொஞ்சோண்டு போட்டாலுமே அந்த அளவுக்கு நுரை பயங்கரமா வருது. ஸோ அதுல கெமிக்கல் அந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து இதே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து உங்களுக்கோசரம் ரிவ்யூ போடலாம். ஒரிஜினல் ரிவ்யூவை நான் சொல்றேன். இதுக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.